ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொட்லி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எந்த மாதிரி சைஸ்லனாலும் கிளாத் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக 3 இன்ச்சஸில் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி குட்டி பால் எடுத்துக்கோங்க. கிளாத்தோட பின் பக்கமாக இதை வைங்க. வச்சு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நல்லா சுற்றி விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா சுற்றிக்கலாம். இது வந்து ஒரு ஜாஸ்மின் மொட்டு டிசைனில் வரும். உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக அதை நீங்கள் வந்து சுற்றிக்கிறீங்களோ அவ்வளோ டைட்டாக சுற்றிக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நூல் எடுத்து நல்லா டைட்டாக அதை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டிங்கனாலே அது ஆல்ரெடி நாட் நல்லா டைட்டாக விழுந்துடும். இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டிங்கன்னா இன்னும் டைட் ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த மொட்டுக்கு பக்கத்தில் கட் பண்ணாமல் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் அல்லதுனா சுடிதாரில் நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மொட்டு வந்து டேமேஜ் ஆகாது அப்படி பண்ணும்போது. ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ண வேஸ்ட்டு கிளாத்தில் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா சுருட்டி கிளாத்தோட சென்டரில் வச்சு அதே மாதிரி சுற்றிக்கலாம். விரல் வச்சு சுற்றாமல் நல்லா உள்ளங்கையில் வந்து அதில் கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுக்கணும். கொடுத்து அது நல்லா ரொட்டேட் ஆகி உங்களுக்கு டைட்டாக ஒரு மொட்டு ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடுச்சு. இது அதே மாதிரி டைட்டாக நாட் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதை நல்லா சுற்றி விட்டு ஒரு பூ கட்டுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா பஃபியாக தெரியும். அந்த பால் வந்து உங்களுக்கு சுருக்கமே தெரியாது அந்த சைடு. பார்த்திங்கன்னா இது முடிச்சிட்டேன். இது 2வது மெத்தட். இது மாதிரி நீங்கள் வந்து பஞ்சு வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு நார்மல் வேஸ்ட்டு கிளாத்து ஆர் கேன்வாஷ் இது இந்த மாதிரி எதுனாலும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது உங்களுக்கு அந்த பொட்லி டிசைன் தான் கிடைக்கும் இப்படி பண்ணும்போது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்குறதுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பொட்லி நம்ம மேக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.